ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் செக் பண்ணுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம பவர் சிஸ்டமோட டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆடியோ வீடியோ கிளியராப்பா. ஸோ ஆடியோ வீடியோ எவ்ரி திங் வில் பி ஓகே ஆர் நாட். ஸோ ஓகே அப்படின்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆடியோ வீடியோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குல்லப்பா. லைவ் ஆகிடுச்சில்ல? ஸோ நம்ம சேனலுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நம்ம கொடுத்துடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரோ தான். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு இன்ட்ரோ. ஸோ அதுக்கப்புறமா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா நம்மளை பற்றி ஒரு இன்ட்ரோ. ஓகேங்களா? ஸோ குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழன் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி ஏஇ அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃப்ரீ கிளாஸஸும் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா கிடைக்கும். அண்ட் பெய்டு கிளாஸஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த கைடன்ஸை பற்றி ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த கிவன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ்னாலும் கால் பண்ணுங்கப்பா. உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து எதுவும் ஜாயின் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை எக்ஸாம் ரிலவெண்ட்டாக எனக்கு டவுட் இருக்குது, நான் இதை பற்றி படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் அதை தவிர்த்து கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டோட கிளாஸஸ் எப்படி இருக்கும்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களால் லைவ் பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டாக மாறிடும். அண்ட் ஷெடியூலை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ கோர்ஸோட வேலிடிட்டின்றது 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ 2 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன எக்ஸாம்ஸ் வந்தாலும் நம்ம அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் தட்டும் நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம கிளாஸ் முடிஞ்சு டிஸ்கஷன்ஸ் முடிஞ்சு நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். டெஸ்ட் சீரியஸ் அண்ட் வீக்லி டெஸ்ட் இருக்கும். அதுக்கான டிஸ்கஷன்ஸும் நமக்கு இருக்கும். ஸோ டெலகிராம் குரூப் அண்ட் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கான ஷெடியூலில் ஷேர் பண்ணிடுவோம். ஆஸ் பர் த ஷெடியூல் படி நம்மளோட கிளாஸஸ் போயிட்டுருக்கோம். ஓகே. இப்போதைக்கு நம்ம பவர் சிஸ்டமில் தான் பார்த்துட்ருக்கோம்ப்பா. ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 3 டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இது நம்மளோட 4th டிஸ்கஷன் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது. இந்த கொஷின்ஸ் விசிபிளாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்சர்ஸை ட்ரை பண்ணுங்கள். வாட் எவர். ஸோ ஒரு டிஸ்கஷன்ஸ் எப்போ யூஸ்ஃபுல் ஆகும்னா அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ சரியோ தவறோ ஸோ பட் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் வந்து என்னோடய சைட்லேருந்து நான் என்னோடய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குல்லப்பா. விசிபிளாக இல்லைனா நான் ஒரு முறை படிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இஃப் எக்ஸ் இஸ் த சிஸ்டம் ரியாக்டன்ஸ். ஓகே. ஸோ சிஸ்டமோட ரியாக்டன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸா சார். அடுத்ததாக ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஆரா சார். ஓகே. த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர்டு வென். த மேக்ஸிமம் பவர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு வென். எப்போ என்னோட சிஸ்டமில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இதை நம்ம ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் உங்களுக்கு பார்த்துருப்போம். ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்றத நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணியிருப்பேன். ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகேயா? ஸோ அதில் நம்ம கிளாஸில் பார்த்தோம்லப்பா. இந்த ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் பவர் டிரான்ஸ்ஃபர்ஸை நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணியிருப்பேன். ஸோ பிஇ. ஸோ ஏபிசிடி பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம எழுதியிருப்போம். ஸோ விஆர் விஎஸ் டிவைட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைட் பை சி காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்ற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நம்ம கொடுத்துருப்போம்ல. ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷனில் இருந்து தான் நம்மளோட பிமேக்ஸை நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணியிருப்பேன். ஸோ பிமேக்ஸோட கண்டிஷன்ஸ் என்ன வந்திருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான கண்டிஷன் என்ன சார் வந்திருக்கும்? அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவலன் டு √3 டைம்ஸ் ஆஃப் ஆராக இருந்தால் என்னோட சிஸ்டமோட ரியாக்டன்ஸ் வந்து அதாவது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டன்ஸ் வந்து √3 டைம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ரியாக்டன்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸை போல் √3 மடங்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ என்னோட சிஸ்டமில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடந்திருக்கும். ஸோ பிமேக்ஸ்க்கான கண்டிஷன் இதுதான் நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம் ஸோ கிளாஸில். ஸோ ஃபார் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்ம அங்கேயுமே சொல்லியிருந்தோம் இதோட x/r ரேஷியோ என்னவா இருக்கணும்னா √3 இருக்கணும். அப்போ x/r ரேஷியோ √3 இருக்குன்னா அப்போ ஆங்கிளை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். φ = tan inverse of x/r அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ தேர்ஃபோர் φ = tan inverse of √3 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ φ = 60 degrees
அப்படின்றத நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம். திஸ் இஸ் த Pmax கண்டிஷன் ஃபார் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி இதுக்கு ஒரு டயக்ராமும் நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ என்னோட எலக்ட்ரிக் பவர்ஸை நம்ம டரைவ் பண்ணியிருப்போமா. ஸோ இப்போது என்னோட எலக்ட்ரிக் பவர் மேக்ஸிமம் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, எஸ் இட் இஸ் ஃபார் த 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரியில் தான் என்னோட மேக்ஸிமம் எலக்ட்ரிக் பவர் கண்டிஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். ஓகே, சி எக்ஸாம்பிள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிராஃபை நம்ம வரைஞ்சிருப்போம் சார். கரெக்டாக இது என்னோட Pmax கிராஃபு. ஓகேயா, இதில் எப்போ என்னோட Pmax நடக்கும் அப்படின்னா, when it is ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருந்தால் ஸோ த டெல் இஸ் ஈக்குவலன் டு 60 டிகிரியில் எனக்கு Pmax நடந்திருக்கும். திஸ் இஸ் Pmax கண்டிஷன் ஃபார், இது என்னோட Pmax ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். அதுவே நம்மளோட லாங் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் நம்ம கிளாஸில் டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ லாங் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு என்ன சார் வந்திருக்கும்? எஸ் இட் இஸ் நியரர் டு 90 டிகிரி, ஆல்மோஸ்ட் நியர் டு 90. ஸோ இது என்னோட Pmax கண்டிஷன் ஃபார் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, திஸ் இஸ் Pmax. ஓகே, இது என்னோட மேக்ஸிமம் கண்டிஷன் ஃபார் லாங் டிரான்ஸ்மிஷன் லைன். அப்போது இந்த கிவன் கொஷனில் இந்த கண்டிஷனை தான் கேட்டிருக்காங்க. ஓகேயா, ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய பார்த்துருப்போம். ஸோ என்ன சொல்லியிருப்போம், ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நம்ம பார்த்துருந்தோம்னா இதிலிருந்து நமக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். நோட் என்ன நோட் கிடைச்சிருக்கோம் சார், நம்ம என்ன நோட்டை டெரைவ் பண்ணியிருப்போம்னா, the short transmission line is more stable. கரெக்டா? ஸோ என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டேபிள் when compared to the long transmission line is less stable. கரெக்டா? ஏன்னா ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் 60 டிகிரியில் தான் ஆப்ரேட் ஆகும். இவன் என்னோட 90 டிகிரியில் தான் Pmax வரும். அதாவது நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் வச்சுருக்கீங்கப்பா, அதில் மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு தானே விரும்புவீங்க. அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் மேக்ஸிமம் பவரை நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு தானே விரும்புவோம். ஸோ அப்படி விரும்புகிறப்போ நீங்கள் ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து என்னோட ஆப்ரேட்டிங் ஆங்கிளை வந்து 60 டிகிரியில் வச்சிங்கனாலே மேக்ஸிமம் பவர் கிடைக்கும். ஆனால் ஒரு லாங் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருக்கிறப்போ என்னோட ஆப்ரேட்டிங் ஆங்கிளை வந்து நீங்கள் 90 டிகிரிக்கு நியரில் கொண்டு போனால் தான் மேக்ஸிமம் பவர் கிடைக்கும். பட் நமக்கு என்ன தெரியும்னா, ஆப்ரேட்டிங் ஆங்கிள் 90 டிகிரிக்கு கிட்ட வருதுன்னா விச் இஸ் அன்ஸ்டேபிள் ரீஜியன். ஏன்னா 90 டிகிரி தான் அதோட எட்ஜு. ஸோ 90 டிகிரிக்கு அப்புறமா போச்சு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்னவாயிடும்னா அன்ஸ்டேபிளாக மாறிடும். அப்போது என்னோட ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க லாங் டிரான்ஸ்மிஷன் லைனோட. அப்போ ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மோர் ஸ்டேபிளாக இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போது ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னோட லிமிடேஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். அப்போ த லோடிங் ஆஃப் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன், the loading of short transmission line is limited because of, எதனால லிமிட் பண்ணுவோம், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். ஸோ டெம்பரேச்சர்னால தான் லிமிட் பண்ணுவோம். ஸோ அதுவே லோடிங் இன் மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைன், மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனில் எதனால லிமிட் பண்ணுவோம், வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் ப்ராப்ளம்னால லிமிட் பண்ணுவோம். ஸோ அதுவே the loading in long transmission line, ஸோ அது எப்படி லிமிட் பண்ணுவோம், பிகாஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கன்சர்ன், ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம். ஆக்சுவலாக இந்த ஒரு டிசைனை நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். அப்போ ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் என்னோட லோடிங்கை எதை பொறுத்து நான் லிமிட் பண்ணுவேன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அங்கே. ஆனால் மீடியம் லைனில் பொறுத்த வரைக்கும் என்னோட வோல்டேஜ் ரெகுலேஷன்ற ஒரு ப்ராப்ளம் வரும். ஆனால் லாங் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? அதாவது லோடிங்னா என்னப்பா, ஸோ பவரை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தானே, ஸோ பவரை எடுத்துக்கிறது தானே. அப்போது ஒரு லைன்லேருந்து நீங்கள் லோட் பண்ணுறீங்க, அந்த லைனை நீங்கள் லோட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்சர்ன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருந்தால் மோர் ஸ்டேபிள். ஆனால் அப்போ உங்களால் ஃபுல்லாக மொத்த பவரை எடுத்துக்க முடியுமானா எஸ் முடியும், பட் அதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்குது, அதுதான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். அப்போ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும், டெம்பரேச்சர் ரைஸஸை நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, டெம்பரேச்சர் ரைஸ் ரொம்ப அதிகமானாலும் இன்சுலேஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ அதே மாதிரி வோல்டேஜ் ரெகுலேஷன்ன்றது என்னோட மீடியம் டிரான்ஸ்மிஷன் லைனில் நடக்கிற பிரச்சனை.
லாங் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஸ்டெபிலிட்டின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். ஓகே, இந்த கேசஸை தான் நான் உங்களுக்கு கிளாஸஸில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். கரெக்டாக? அப்போ இந்த கிவன் கொஷனுக்கு மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் பவர் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ நடக்கும்? when x by r is equivalent to √3 இருக்கணும். ஜஸ்ட் இதோட r வந்து வெளியே இருக்குப்பா. ஓகே, இந்த √3 இதோட கேன்சல் ஆகிடுது அண்ட் r. ஸோ x by r is equivalent to √3, அதுதான் என்னோட கிவன் கண்டிஷன். ஆப்ஷன் சி தான். ஓகே, அப்போ ஒரு பவர் ட்ரான்ஸ்ஃபர் எப்போ மேக்ஸிமம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இது பர்டிகுலராக கேட்டிருந்தாங்கன்னா இட் இஸ் ஃபார் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன் தான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ பிகாஸ் நம்ம இது ஒன்று மட்டும்தான் பவர் சிஸ்டமில் பார்த்துருப்போம். ஓகே, இந்த ஒரு x/r ரேஷியோவை தான் நம்ம பார்த்துருப்போம் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு. ஓகே, ஸோ ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு தான் தட் இஸ் x/rோட ரேஷியோ வந்து √3 இருக்கும். தட் இஸ் ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆங்கிளை தான் நம்ம டெல் லோட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். லோட் ஆங்கிள் 60 டிகிரி வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதாவது லோட் ஆங்கிள் 60 டிகிரியாக இருக்கிறப்போ என்னோட Pmax நடக்கும். அதுதான் அதுக்கான மீனிங். என்னோட லோட் ஆங்கிள் 60 டிகிரியாக இருக்கிறப்போ என்னோட Pmax நடக்கும். அதுதான் அதுக்கான மீனிங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல. அடுத்ததா the load carrying capacity on AC line. ஆக்சுவலாக இப்போ தானே இதை நான் பார்த்தேன் பாருங்க. the load carrying, the loading or load carrying ரெண்டுமே ஒன்று தான். the loading capacity of long transmission line is limited because of stability problems. நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன், ஒரு லாங் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் என்னோட லோடிங் நான் வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். லோடிங்க்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அந்த லிமிட்டேஷன்ஸ் தான் என்னோட ஸ்டெபிலிட்டி. ஓகே, நீங்கள் அதிகமாக லோட் பண்ணுறீங்கன்னா அதில் ஸ்டெபிலிட்டி குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அதுதான் நெக்ஸ்ட் கொஷினாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ the load carrying capacity of a long AC line. long AC line na long transmission line. ஓகே, அப்போ ஒரு லாங் டிரான்ஸ்மிஷன் லைனில் இட் இஸ் லிமிட்டட் பை த கண்டக்டர் சைஸா? எதுலேயுமே கண்டக்டர் சைஸை பொறுத்து நம்ம லிமிட் பண்ணல. அடுத்ததா தெர்மல் கன்சிடரேஷன்ஸ்ன்றது எதுக்கு சார்? இப்போ தானே நான் இதை சொல்லியிருந்தேன் இந்த எலாபரேட்டா. தெர்மல் கன்சிடரேஷன் இஸ் ஃபார் ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, அப்போ ஆப்ஷன் சியும் கிடையாது. ஸோ தெர்மல் கன்சிடரேஷன்ன்றது ஷார்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் லோடிங்கில் நடக்கிற பிரச்சனை. ஓகேயா, அடுத்ததா டிக்ரீஸ்டு பை யூசிங் பண்டில்டு கண்டக்டர். சார் பண்டில்டு கண்டக்டர்லையும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலி அது நம்ம ஜிஎம்ஆர் ஜிஎம்டி கால்குலேஷன்ஸில் பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், த ஸ்டெபிலிட்டி கன்சிடரேஷன் தான் இட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, என்னோட லோட் கேரியிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ long AC line is limited with the help of stability considerations. என்னோட ஸ்டெபிலிட்டி ப்ராப்ளம் தான்ப்பா. லோட் கேரியிங் கெப்பாசிட்டிக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் தான் ரிலேஷன்ஷிப் இருக்குதே தவிர மற்றதுக்கு கிடையாது. ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் தான் நம்ம ஃபஸ்ட்டே உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்லிட்டேன். ஓகே, இதை தான் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஷனுக்கு போகலாம். ஓகே, அடுத்ததா by using which component can the steady state stability limit of a power system is improved? எதை யூஸ் பண்ணுறதுனால சார் என் பவர் சிஸ்டமில் எங்கள் கீழே இருக்கிற எதை யூஸ் பண்ணுறதுனால என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் ஆஃப் த பவர் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுது? ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? பிகாஸ் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் எப்பவுமே Pmaxஐ டிபெண்ட் பண்ணுது, மேக்ஸிமம் பவரை. ஸோ மேக்ஸிமம் பவர் தட் இஸ் EV/Xஐ டிபெண்ட் பண்ணுது. அப்போ தேர்ஃபோர் வென்எவர் நீங்கள் எக்ஸை குறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டமோட ரியாக்டன்ஸை குறைக்கிறீங்கன்னா எலக்ட்ரிக் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். வென்எவர் எலக்ட்ரிக் பவர் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? we need to reduce the reactance. கரெக்டா? ஸோ ரியாக்டன்ஸை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணீங்கன்னா ரியாக்டன்ஸ் ரெடியூஸ் ஆகுமா? நெவர். ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணுறதுனால ரியாக்டன்ஸ் ஒன்றும் ரெடியூஸ் ஆகாது. அடுத்ததா இங்கே பாருங்கள், இண்டக்டரை ஆட் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி என்னோட ரியாக்டன்ஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக ஆல்ரெடி என்னோட ரியாக்டன்ஸ் இஸ் 0.8 J பர் யூனிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா இகெயின் ஒரு 0.2 J ஆட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
1J per unit increase ஆகுது. அப்போ ஒரு இண்டக்டரை ஆட் பண்ணீங்கன்னா it will reduces the reactance கிடையாது, it increases the reactance. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் நமக்கு என்ன நடக்கணும், ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகணும்னா ரியாக்டன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகணும். அப்போ டெஃபினட்டா ஆப்ஷன் சியும் ஏவும் வராதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க கனெக்ட் பண்றதுனால ரியாக்டன்ஸை இட் டஸ் நாட் அஃபெக்ட் த ரியாக்டன்ஸ். என்னோட ரெசிஸ்டன்ஸ் என்னோட ரியாக்டன்ஸை எப்பவுமே அஃபெக்ட் பண்ணாது சார். ஓகேங்களா? ஸோ அப்போ தேர்ஃபோர் ஷண்ட் ரியாக்டன்ஸும் சரியான ஆன்சர்ஸ் கிடையாது. பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் த ரியாக்டன்ஸ். ஓகே, அப்போ பர்ஃபெக்டா நீங்க பாத்தீங்கன்னா பை எஸ் சீரியஸ் கெப்பாசிட்டர். பிகாஸ் நீங்க கெப்பாசிட்டர்ல பாத்தீங்கன்னா என்ன சார் இருக்கும், இட் ஹேஸ் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ், நெகட்டிவ் ரியாக்டன்ஸ், சாரி ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ கிளியரா, இதுக்கு நெகட்டிவ் ரியாக்டன்ஸ் இருக்கும். நெகட்டிவ் ரியாக்டன்ஸ்னா ஆல்ரெடி 0.8J இருந்தா இந்த முறை -0.2Jவா ஆகுறான்னா அப்போ 0.6Jவா குறையுது. ரியாக்டன்ஸ் எப்போ குறையும், நெகட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்துச்சுன்னா தான் குறையும். ஸோ இண்டக்டரை பொறுத்த வரைக்கும் இண்டக்டர் இஸ் அ பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டரோட ரியாக்டன்ஸ் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கும், இன்க்ரீஸ் ஆகும். தேர்ஃபோர் டோட்டல் ரியாக்டன்ஸ் இன்க்ரீசஸ். ஸோ அதுவே நீங்க நெகட்டிவ் ரியாக்டன்ஸை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் ரியாக்டன்ஸ் டிக்ரீஸ். தட்ஸ் இட். இதுதான் சார் என்னோட ஸ்டோரி. ஸோ புரியுதா? அப்போ தேர்ஃபோர் என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ என்ன பண்ணணும், யூ மஸ்ட் கனெக்ட் அ சீரியஸ் கெப்பாசிட்டர். ஓகே, அப்போ ஒரு சீரியஸ் கெப்பாசிட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டின்றது இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான மெத்தட்ஸ் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஸோ கரெக்டாக இதுக்கான மெத்தட்ஸ் தான் நம்ம நிறைய பார்த்துருப்போம். பை யூசிங் டபுள் லேயர் வவுண்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருப்போம். ஆக்சுவலி பின்னாடி அதில் ஒரு கொஷின் இருக்குது, அது வரப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் எ சிங்க்ரனஸ் ஜெனரேட்டர் வித் த சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ். ஸோ சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜெனரேட்டரோட ஒரு ரியாக்டன்ஸ். ஓகே, ஜெனரேட்டரோட சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ் என்னன்னா தட் இஸ் 1.3 per unit சார். ஓகே, who's connected to an infinite bus with the bus voltage of 1 per unit. ஓகே, ஸோ இது எதோட கனெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு இன்ஃபைனைட் பஸ்ஸோட கனெக்டாக இருக்குது. ஓகேங்களா? த்ரூ என ஈக்குவலன்ட் ரியாக்டன்ஸ் ஆஃப் 0 per unit. ஸோ இன்ஃபைனைட் பஸ்ஸோட கனெக்டாக இருக்குது, ஆனால் டைரக்டாக கனெக்ட் ஆகலை. அதுக்கு அக்ராஸாக ஒரு 0.2 per unitன்ற ஒரு ஈக்குவலன்ட் ரியாக்டன்ஸும் கனெக்டாக இருக்கான். ஓகே, அப்போ இது ஒரு ஜெனரேட்டர். இந்த ஜெனரேட்டர்லேருந்து ஸோ 0.2 per unit ரியாக்டன்ஸ் அகைன் கனெக்ட் ஆகுது. கரெக்டா? 0.2 per unit. ஸோ அடுத்ததாக தான் இது ஒரு இன்ஃபைனைட் பஸ்ஸோட கனெக்ட் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் பஸ். பர்டிகுலராக இட் இஸ் இன்ஃபைனைட் பஸ். ஸோ இன்ஃபைனைட் பஸ்ஸோட வோல்டேஜ் என்ன சார் சொல்கிறாங்க, 1 per unit. ஓகே, இன்ஃபைனைட் பஸ் வோல்டேஜ் இஸ் 1 per unit. அடுத்ததா சார் நெக்ஸ்ட் மேக்ஸிமம் அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க, ஜெனரேட்டரோட இஎம்எஃப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் இதோட இ என்ன, இந்த இஎம்எஃப் என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ தே கேவ் பி மேக்ஸ் கொடுத்துட்டாங்க, கொஷின்லேயே பி மேக்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ பி மேக்ஸ் இஸ் கிவன் ஆஸ் 1.2 per unit. ஓகே, பி மேக்ஸ் வந்து 1.2 per unitன்னு சொல்லிட்டாங்க. சார் இப்போ முன்னாடி யூஸ் பண்ண இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் சொல்லலாமா? ஸோ இப்போ பி மேக்ஸ் தெரியும், இவி தெரியும், இ தெரியும், வி தெரியும், எக்ஸ் தெரியும். அடுத்ததாக இ கேட்குறாங்க, இஎம்எஃப் ஆல்டர்னேட்டரோட இஎம்எஃப் கேட்குறாங்க. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணலாமா? ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, யூ வில் கெட் த ஆன்சர்ஸ். ஓகே, அப்போ நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். P max is equivalent to EV divided by X equivalent ன்னு எழுதுறோம். பிகாஸ் இங்கே எக்ஸ் இருக்குது, இது எக்ஸ் சிங்க்ரனஸ் ரியாக்டன்ஸ். அடுத்ததா இது என்னோட நார்மல் எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவலண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவலண்ட் இஸ் 1.3 plus 0.2, that is 1.5 per unit.
ஓகேங்களா. என்னோட எக்ஸ் ஈக்குவலன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1.5 per unit. ஓகே, மற்ற திங்ஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ பி மேக்ஸ் என்னப்பா தட் இஸ் 1.2. அடுத்ததா எக்ஸ் ஈக்குவலன்ட் என்னப்பா தட் இஸ் 1.5. அடுத்ததா ஜஸ்ட் வி தெரியுமா? எஸ், வி இஸ் 1 per unit. இ கண்டுபிடிங்க. அப்போ இ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன சார், வி டிவைடட் பை பி மேக்ஸ் இன்டூ எக்ஸ் ஈக்குவலன்ட். ஸோ வின்றது விச் இஸ் 1. ஓகேயா. ஸோ சாரி ஸோ எனக்கு இ வேணுமா? ஸோ இ வேணும்னா என்னப்பா இருக்கும்? ஸோ இ வேணும்னா பி மேக்ஸ் இன்டூ எக்ஸ் ஈக்குவலண்ட்டாக மாறி இருக்கும். டிவைடட் பை வி. கரெக்டா. ஸோ பி மேக்ஸ்ன்றது என்ன விச் இஸ் 1.2. அடுத்ததா எக்ஸ் ஈக்குவலன்ட்ன்றது என்னப்பா தட் இஸ் 1.5. அடுத்ததா வோல்டேஜ் என்னப்பா தட் இஸ் 1 per unit. கரெக்டாக. அடுத்ததா 1.5 இன்ட்டு 1.2. ஸோ மல்டிப்ளை பண்ணால் ஆல்மோஸ்ட் என்னப்பா வரப்போகுது? ஸோ 1.5 இன்ட்டு 1 தட் இஸ் 1.5, 0.2 இன்ட்டு 1.5ன்றது தட் இஸ் 1.8 இல்லை 1.7 வரும். ஓகே, அப்போ 1.8 per unit தான் நமக்கு ஆன்சராக இருக்குது. கரெக்டா. அப்போ என்னோட இன்றது என்னன்னா தட் இஸ் 1.8 per unit தான். ஓகேயா. ஸோ இ அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் 1.8 per unit தான். சார் 1.5ஓட 1.2 மல்டிப்ளை பண்ணால் எப்படி 1.5ஓ 5.6ஓ வர முடியும்? டெஃபினட்டாக அது வராதில்லை. ஸோ பார்த்தாலே சொல்ல முடியும். அப்போ 1.2ஓட 1.5 மல்டிப்ளை பண்ணால் டெஃபினட்டாக 1.5ஓ 5.6ஓ வராது. 2.5 வராது. ஸோ பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப அதிகம். 1.5ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு 3A வரும். அப்போ 1.5 இன்ட்டு 1.5னா 2.25ன்னு வந்திருக்கும். அப்போ தேர்ஃபோர் அதுவுமே கிடையாது. ஆப்ஷன் பி தான் அப்போது இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஸோ கிளியர் தானப்பா? புரியுதா? அடுத்த கொஷின் போவோமா? நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் அப்போ ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை பற்றி ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், த ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி of a power system, steady state stability of a power system is improved by. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஜஸ்ட் இப்போ தானே நம்ம பார்த்தோம். எஸ், ரியாக்டன்ஸை குறைக்கலாம். கிளியர் தானே? அப்போது நீங்கள் ரியாக்டன்ஸை குறைச்சிங்கன்னா என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ ரியாக்டன்ஸை குறைக்கணும்னா என்ன பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன். எஸ், யூ கேன் ஆட் அ சீரியஸ் கெப்பாசிட்டர். கரெக்டாக. சீரியஸ் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணலாம், இல்லை மிட் பாயிண்ட் காம்பன்சேஷனை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா டபுள் சர்க்கியூட் லைனை யூஸ் பண்ணலாம். ஸோ இது எத்தனையோ வழி இருக்குது. கரெக்டாக. ஸோ இதுக்கு இருக்கிற வேஸ் என்னென்னா சீரியஸ் கெப்பாசிட்டர்ஸ், அடுத்ததான் மிட் பாயிண்ட் காம்பன்சேஷன், ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் என்னப்பா டபுள் சர்க்கியூட் லைன், அப்புறமா என்னோட parallel லைன்ஸ், parallel சர்க்கியூட்ஸ். ஓகே, இது எல்லாம் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகும்னா ரியாக்டன்ஸ் தான் சார் குறையும். ஓகேங்களா. என்னோட மிட் பாயிண்ட் சர்க்கியூட்ஸ்லேயே இருந்தாலும் சரி, டபுள் சர்க்கியூட் லைன்ஸாக இருந்தாலும் சரி, பேரலாக இருந்தாலும் சரி. சார் ஒரு இண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேரலாக எப்படி போனாலும் என்னோட டோட்டல் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்ன்றது என்னவாகும் சார்? குறையுமா? சி எக்ஸாம்பிள் 0.2 per unit, 0.2 per unit. இப்போ இதோட ஈக்குவலண்ட் என்னவாயிரும்? 0.1 per unit மாறும். ஸோ இதுதான் என்னோட இந்த பர்டிகுலர் டபுள் சர்க்கியூட் லைன்ஸ்லையும் பேரலல் சர்க்கியூட் லைன்ஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேயா. ஸோ அப்போ இது எல்லாமே ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற வேஸ். ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி. ஸோ இது என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகே, இப்போ பாருங்க. ஸோ மற்றதெல்லாம் என்னப்பா கொடுத்துருக்காங்க? அப்போ இதோட ஆன்சர் தெளிவாக தெரியுது சார். இப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னா இட் இஸ் பி தான் சார். பை யூசிங் டபுள் சர்க்கியூட் லைன் இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் சர்க்கியூட் லைன். ஓகேயா, பை யூசிங் டபுள் சர்க்கியூட் லைன் இன்ஸ்டெட் ஆஃப் சிங்கிள் சர்க்கியூட் லைன். அப்போ மற்ற கொடுத்துருக்காங்கல்ல மற்ற ஆப்ஷன்ஸு சார், மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே என்னோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தட்ஸ்.
எக்ஸப்ட் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டில மட்டும் நம்ம ஆல்ஃபா இஸ் ஈக்குவலன் டு PA டிவைடட் பை M அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ எம்ன்றது இட் இஸ் இனர்ஷியா. ஸோ இது ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சுவலி இது ஆல்ஃபான்றது ஆக்சலரேஷன்ஸ், தட் இஸ் பவர். ஆல்ஃபான்றது இட் இஸ் ஆக்சலரேஷன். ஓகே, இது என்னோட ஆக்சுவலா பவர். ஓகே, ஸோ என்னோட நெட் பவர். ஸோ PA இஸ் ஈக்குவலன் டு PS மைனஸ் PE அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போது இந்த 3 பேராமீட்டரை தான் டிபெண்ட் பண்ணுது. அப்போது எனக்கு ஆக்சலரேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். கரெக்டா? அப்போ தேர்ஃபோர் ஆக்சலரேஷன்ஸ் கம்மியாக இருக்கணும்னா எஸ் வி நீட் மோர் இனர்ஷியா. ஜெனரேட்டரோட இனர்ஷியா கம்மியாக இருக்கக்கூடாதுப்பா, ஜெனரேட்டரோட இனர்ஷியான்றது அதிகமாக இருக்கணும். ஓகே, டிக்ரீசிங் இனர்ஷியா கிடையாது, இன்க்ரீசிங். ஸோ அப்போ மீதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மீதி ஆப்ஷன்ஸ் எல்லாமே மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் த டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி. ஓகே, இது எல்லாமே ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தட்ஸ்ப்பா. இங்கே மீதி இருக்க பாருங்க, என்னோட கிரிட்டிக்கல் கிளியரிங் டைமை நம்ம ரெடியூஸ் பண்ணுறது, சிங்கிள் போல் ஸ்விட்சிங்கை நம்ம யூஸ் பண்ணுறது, அடுத்ததாக ஜெனரேட்டரோட இனர்ஷியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது, அடுத்ததாக கவர்னரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தட்ஸ். ஓகே, ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டின்னா இங்கே கீழே இருக்கிற 4 மெத்தட்ஸ்ப்பா. அதே மாதிரி டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டினா இங்கே இருக்கிற ரிமைனிங் மெத்தட்ஸ். அப்போ ரிமைனிங் மெத்தட்ஸ் எல்லாமே டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற மெத்தட்ஸ். அதில் வந்து டிக்ரீசிங் இனர்ஷியான்னு சொல்லக்கூடாது, இன்க்ரீசிங் இனர்ஷியா. ஓகே, ஸோ இனர்ஷியாவை டிக்ரீஸ் பண்ணால் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியும் அதிகமாகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அடுத்ததா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஸோ என்னோட எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் இஸ் greater than the transient stability limit. Steady state stability limit is equal to the transient stability limit. Steady state stability limit is less than the transient stability limit. அடுத்தது, no generalization can be made regarding the equality or otherwise the steady state stability limit and transient stability limit. எதை பற்றியுமே இந்த ரெண்டுத்தை வச்சு எதையுமே கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை பற்றி பேசுகிறேன். ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சார் இது எல்லாமே என்ன கேஸு சார்? இட் இஸ் பிஃபோர் ஃபால்ட் கேஸு. ஓகே, ஃபால்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என் பவர் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் பண்ணும், அப்போ தான் என் பவர் சிஸ்டம் ஸ்டெடி ஸ்டேட்டில் இருந்திருக்கும். எக்ஸாம்பிளாக ஒரு ஜெனரேட்டர், அடுத்து அதுக்கு ஒரு ரியாக்டன்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பர் யூனிட் ரியாக்டன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருக்கும். ஓகே, டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டன்ஸ் பர் யூனிட் 0.2 பர் யூனிட். ஸோ இவனோட ரியாக்டன்ஸும் அகைன் என்ன எடுத்துக்கிறேன்னா 0.2 பர் யூனிட். இது பிஃபோர் ஃபால்ட்டில் இது 0.3 பர் யூனிட், இது வந்து 0.4 பர் யூனிட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னோட Pmaxை நீங்கள் டெரைவ் பண்ணீங்கன்னா Pmax ன்றது சேம், ஈயும் வியும் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஈயும் வியும் நான் வந்து 1 பர் யூனிட், இவனும் 1 பர் யூனிட். ஓகே, ஸோ EV பை எக்ஸ் கரெக்டாக இங்கே நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஈயும் 1 வியும் 1, எக்ஸ் ஈக்குவலண்ட்டை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். எக்ஸ் ஈக்குவலண்ட் இஸ் வாட்? 0.4, 0.3. அடுத்ததான் இங்கே என்னப்பா 0.2, 0.2 பேரலல் ஆனதுனால 0.1. அப்போ எக்ஸ் பர் யூனிட் இஸ் 0.8 பர் யூனிட். அப்போ என்னோட Pmax என்னப்பா? Pmax இஸ் 1 டிவைடட் பை 0.8 which is 1.125. ஓகே, இந்த கேஸில் எனக்கு எலக்ட்ரிக் பவர்ன்றது 1.125 பர் யூனிட்டாக இருக்குது. எப்போ? ஸ்டெடி ஸ்டேட்டில். தட் இஸ் ஸ்டெடி ஸ்டேட்டில். பிஃபோர் ஃபால்ட்டுன்னா என்ன அர்த்தம்? ஸ்டெடி ஸ்டேட்டில். ஓகே, Pmax வந்து 1.125 பர் யூனிட்டாக இருக்குது ஸ்டெடி ஸ்டேட்டில். அடுத்ததா இந்த ஸ்டெடி ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி லிமிட்டையும் டிரான்சியன்ட்டோட ஸ்டெபிலிட்டி லிமிட்டையும் தானே கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அப்போ டிரான்சியன்ட்டில் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ டியூரிங் டிரான்சியன்ட் ஸ்டேட். சார் டியூரிங் டிரான்சியன்னா என்ன அர்த்தம்? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்டெடி ஸ்டேட்டுன்னா ஃபால்ட் இருக்காது. ஓகே, ஃபால்ட் இருக்காது. ஆனால் டிரான்சியன்ட் ஸ்டேட்னா என்ன அர்த்தம்? டெஃபினட்டாக ஃபால்ட் நடந்துடும். ஃபால்ட் நடக்கிற அந்த ஸ்டேட்டு தான் நம்ம டிரான்சியன்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம்.
ஓகே. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ டிரான்சியன்ட் ஸ்டேட்ன்றது இட் இஸ் டியூரிங் ஃபால்ட். ஓகே. அப்போ டியூரிங் fault on transmission line 2. so transmission line 2 ல fault ஆயிடுது சார். இப்போ see அதே generator, so அதே transformers, அதே transmission line. this is transmission line 1 and this is what transmission line 2. okay, again 0.2 per unit தான், இவனும் 0.2 per unit தான். so this is 0.3 per unit, இது 0.4 per unit. இப்போ transient fault, இப்போ during transient ஓட stability கண்டுபிடிக்கிறேன்ல, transient நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? fault நடக்க போகுதுன்னு அர்த்தமா? அப்போ fault எங்க நடக்குதுன்னா yes, the fault is occurring on the line 2 அப்படின்னு தானே சொல்லியிருக்கேன். line 2ல fault occur ஆகுது. அப்போ during the faultல பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? fault occur ஆகிறப்போ இந்த ஃபேஸை நம்ம சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன் பண்ணிடும். அப்போ இந்த லைன் ஃபுல்லி ஓப்பன் ஆகிடும். ஓகே, சர்க்யூட் பிரேக்கர் என்ன பண்ணிருச்சு? அந்த லைனை ஓப்பன் பண்ணிருச்சு. ஓகே, the circuit breaker trips the line, அந்த லைனை ட்ரிப் பண்ணிடும். ஓகே, இந்த கேஸில் Pmax நீங்கள் கண்டுபிடிங்க, இந்த கேஸில் Pmax நீங்கள் கண்டுபிடிங்க. சரி, இந்த கேஸில் X ஈக்குவலன்ட் என்னவா இருக்கும்னா 0.4 + 0.3, ஆனால் இந்த கேஸில் 0.2 தான் இருக்கான். கரெக்டாக இந்த கேஸில் 0.2 தான் இருக்கான். அப்போ therefore 0.5, 0.2, 0.7, 0.2, 0.9 per unit சார். அப்போ இது என்ன? அகெயின் EV வந்து 1 தானே, EV is 1 into 1 divided by 0.9. அப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா எஸ் 0. which is 1.11 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஓகே, Pmax. இது என்ன ஸ்டேட்டு? டிரான்சியன்ட் ஸ்டேட்டு. ஓகே, ஸோ என்னோட டிரான்சியன்ட் ஸ்டேட்டோட ஸ்டெபிலிட்டி என்னவா இருக்குது? 1.1 per யூனிட்டாக இருக்குது. என்னோட ஸ்டெடி ஸ்டேட்டில் எப்படி இருக்குது? திஸ் இஸ் ஃபார் ஸ்டெடி ஸ்டேட்டு 1.125 இருக்குது. ஓகே, அப்போ திஸ் இஸ் 1.125, அது எனக்கு நியரர் டு 1.1 தான் இருக்குது. அப்போ யார் அதிகம் சார்? ஃப்ரம் திஸ் அப்போ இதிலிருந்து யார் அதிகம்? ஸோ வி நோ ஆல்வேஸ் ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் always steady state stability limit is greater than transient stability limit. ஓகேங்களா? ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியோட லிமிட் எப்பவுமே டிரான்சியன்ட்டோட ஸ்டெபிலிட்டி லிமிட்டை விட அதிகமாக தான் சார் இருக்கும். ஓகேங்களா? டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி லிமிட்ன்றது எப்பவுமே ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டியை விட கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன? ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் இஸ் கிரேட்டர் தேன் த டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி லிமிட் தான் ஆன்சர். கரெக்டா? ஸ்டெடி ஸ்டேட் ஸ்டெபிலிட்டி லிமிட் இஸ் கிரேட்டர் தேன் டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டி லிமிட். அடுத்த கொஸ்டின் போலாம்ல. அடுத்ததா, the inertia constant of two groups of machines, inertia constant of two groups of machines which are swing together. ரெண்டு மெஷின்ஸ் என்னவாகுதான்? ஸ்விங் ஆகுதான். ஓகேங்களா? அதோட இனர்ஷியான்றது m1 அண்டு அடுத்த மெஷினோட இனர்ஷியான்றது m2. அதாவது m1 m2 அப்படின்ற இனர்ஷியா இருக்கிற ரெண்டு மெஷின் சேமா ஸ்விங் ஆகுது. ஓகே, சேமா ஸ்விங் ஆகுது. அப்போ இனர்ஷியா கான்ஸ்டன்ட் ஆஃப் த டோட்டல் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஸ்விங் ஈக்குவேஷன்ஸை பார்த்துருப்போம். பை யூசிங் த ஸ்விங் ஈக்குவேஷன்ஸ் மூலமாக தான் என்னோட டிரான்சியன்ட் ஸ்டெபிலிட்டியை நம்மளால் அனாலிசிஸ் பண்ணியிருக்க முடியும். ஓகே, அப்போது ரெண்டு மெஷின் சேமாக ஸ்விங் ஆச்சுன்னா அதோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட்ஸ் எப்பவுமே நம்ம என்ன சார் பார்த்தோம்? தட் இஸ் அடிஷன் m1 plus m2 when both the machines are swing. So correct, when swing together, so என்ன எழுதிருப்போம்? so m1 plus m2 ன்னு சொல்லுவோம். இல்லைன்னா அதோட இனர்ஷியா கேட்டாலும் h1 plus h2 ன்னு தான் சொல்லுவோம். so அதுவே not swing together,
சேமாக ஸ்விங் ஆகலைன்னா எஸ் 1 divided by m1 that is 1 by m equivalent மாறி இருக்கும். ஓகே 1 by m equivalent is equivalent to 1 by m1 plus 1 by m2 which is nothing but m equivalent is equivalent to m1 அடுத்ததா m2 divided by m1 plus m2 இருக்கும். சேம் அதே தான் h equivalent இருக்கும். ஸோ எப்போ வேலிட்னா நான் ஸ்விங் டுகெதர் ரெண்டுமே சேமாக ஸ்விங் ஆகலைன்னா இந்த எக்ஸ்பிரஷன்ப்பா, சேமாக ஸ்விங் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்ப்பா. ஓகே திஸ் இஸ் வாட் h equivalent. ஸோ m equivalent. ஓகேங்களா, இது m equivalent, திஸ் இஸ் h equivalent. கரெக்டாக இது நம்ம கிளாஸஸில் பார்த்துருப்போம். இதிலிருந்து நமக்கு நிறைய டைம் கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்விங் டுகெதர்ன்றனால m1 plus m2 இஸ் த சொல்யூஷன். ஓகே அடுத்த கொஷின் பாருங்க. எஸ் இந்த கிவன் கொஷினில் இனர்ஷியா கான்ஸ்டன்ட் h கொடுத்துருக்காங்க. இனர்ஷியா கான்ஸ்டன்ட் ஆஃப் அ மெஷின் இஸ் 200 MVA is 2 per unit. ஓகே ஸோ அதாவது hன்றது இட் இஸ் 2 per unit. ஓகே ஃபார் எதுக்குன்னா ஃபார் 200 MVA மெஷின். ஓகே ஒரு 200 MVA மெஷினோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா 2 per unit. ஓகே அடுத்ததா இட்ஸ் வேல்யூ அக்கார்டிங் டு த 400 MVA. அப்போ ஸோ என்னோட h என்ன எதுக்கு ஃபார் 400 MVA. ஸோ 400 MVA மெஷினோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் என்னன்னு கேட்குறாங்க சார். 200 MVA மெஷினோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் 2 per unit. ஸோ அப்போ 400 MVA மெஷினோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் என்ன புரியுதா? 200 MVA மெஷினோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் இஸ் 2 per unit. 400 MVA மெஷினோட இனர்ஷியா கான்ஸ்டன்ட் என்ன? இப்போ நமக்கு என்ன தெரியும்? இனர்ஷியா கான்ஸ்டன்டோட ஃபார்முலா தெரியுமா? ஸோ இனர்ஷியா கான்ஸ்டன்ட் எப்படி சார் எழுதுவோம்? h கைனடிக் எனர்ஜி of rotor divided by MVA rating of machine. அப்போ from this இதிலிருந்து என்ன சார் தெரியுது? ஹெச்சும் MVA ரேட்டிங்கும் inversely proportional. H and MVA ratings are inversely proportional. அப்போ இந்த inversely proportional relationship வச்சு தான் அந்த சம்மை சால்வ் பண்ணணும். அப்போ therefore எப்படி சார் எழுதுவீங்க? H1 is equivalent to 1 by MVA1 ன்னு எழுதுவேன். ஸோ அப்போ H2 எப்படி எழுதுவோம்? MVA2 மேலே எழுதுவோம். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஸோ அப்போ therefore இது H1னா இது MVA1. ஓகே அப்போ என்னோட H2வை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார் MVA2க்கு ஓகே ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. H1ன்றது தட் இஸ் 2, H2 எனக்கு தெரியாது, அதை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்ததா MVA1ன்றது 200, MVA2ன்றது 400. ஓகே அப்போ H2 we need to find outனா H2 வேணும்னா என்ன பண்ணலாம்? H1 into MVA1 கரெக்டா? MVA1 divided by MVA2. ஸோ அப்போ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. H1 என்ன? எஸ் 2 per unit. MVA1 என்ன? 200. MVA2 என்ன? 400. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ண என்ன சார் தெரியுது? 2 into 200 400. 400 by 400 yes it will result into அப்போ it will result into H2 is 1 per unit. ஓகேயா? அப்போ என்னோட H2ன்றது will get 1 per unit. ஆன்சர் புரியுதா? ஆன்சர்ன்றது 1 per unit தான்ப்பா. எப்படி நம்ம இதை அப்ரோச் பண்ணுறோம்? இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலான்னு பார்க்குறேன். இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ஜஸ்ட் we can solve this type. கரெக்டா? இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இப்படி தானே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அடுத்த கொஷின் போகலாம்ல. அடுத்த நெக்ஸ்ட் கொஷின். அடுத்ததா a 50 Hz 4-pole turbo alternator rated at 20 MVA. ஓகே ஸோ ரேட்டிங் எஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்ன்றது 20 MVA. அடுத்ததா வோல்டேஜ் என்னன்னா 13.2 kV. இனர்ஷியா கான்ஸ்டன்ட் H கொடுத்துருக்காங்க. இனர்ஷியா கான்ஸ்டன்ட் H is 4 kW. ஓகே இனர்ஷியா கான்ஸ்டன்ட் H is 4 kW. அடுத்ததா the kinetic energy stored in the rotor கேட்குறாங்க.
So the kinetic energy in the rotor. So இப்போதானே நம்ம இங்கே ஃபார்முலா எழுதணும், ஹெச்சோட ஃபார்முலா H is equal to the kinetic energy divided by rating of machine. கிளியரா? அப்போ ஜஸ்ட் அதையே எழுதிக்கங்க. H is equal to kinetic energy of rotor divided by MVA. ஜஸ்ட் எனக்கு இது தானே வேணும். அப்போ kinetic energy is equal to H into MVA ன்னு எழுதலாம்ல. So அப்போ H என்றது என்னப்பா, that is 4, MVA என்னப்பா, that is 20. அப்போ yes, kinetic energy is 80 megajoules. Okay, this is what the kinetic energy of rotor. ஓகேங்களா? அப்போ என்னோட ரோட்டாரோட கைனடிக் எனர்ஜின்றது that is 80 megajoules. ஸோ ஈஸி தானப்பா. அப்போ ரோட்டாரோட கைனடிக் எனர்ஜின்றது which is 80 megajoules தான். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல. அப்போ ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா உங்களுக்கு? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ ரொம்ப ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ல. நெக்ஸ்ட்டு, the inertia constant of a 100 MVA. ஸோ இனர்ஷியா கான்ஸ்டன்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க, of a 100 MVA 50 Hz 4-pole generator is 10. ஸோ இனர்ஷியா கான்ஸ்டன்ட் வந்து 10. ஓகே, ஸோ அதோட பவர் ரேட்டிங் தான் 100, ஃப்ரீக்வன்சி 50, போல் வந்து 4. ஓகே, இதை எழுதிக்கலாம். ஸோ MVA எஸ்னா S is equal to 100. ஸோ அடுத்ததா ஹெச்ன்றது that is 4. ஓகே, இனர்ஷியா கான்ஸ்டன்ட் ஹெச்ன்றது that is 4, ஃப்ரீக்வன்சி இஸ் 50, நம்பர் ஆஃப் போல்ன்றது 4. அடுத்ததா, if the mechanical input to the machine is suddenly raised from 50 to 75. Okay, if the mechanical input is suddenly raised from 50 to 75. Okay, அப்போ அடிஷ்னலா எனக்கு இருந்தது 50. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா PA is equal to PS minus PE அப்படின்னு இருந்திருக்கும். PS வந்து இனிஷியலாக 50, PEயும் 50. அப்போ ஜீரோவாக இருக்கும், ஜீரோ ஆக்சலரேஷன். இப்போ சடனாக என்ன பண்ணுறாங்கன்னா, சடனாக இவனை என்னவா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, 75 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் எலக்ட்ரிக் பவர்ன்றது 50 தான். அப்போது 25ன்றது என்னோட ஆக்சலரேஷன்ஸ். எப்போன்னா இந்த பர்டிகுலர் கேஸில். ஓகேயா, இந்த மெக்கானிக்கல் இன்புட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க பாருங்கள் 50லேருந்து 75, அந்த கேஸில் என்னோட PA இஸ் 25 ஆக்சலரேட்டிங் பவர். ஓகே, அப்போ என்னோட ஆக்சலரேட்டிங் பவர்ன்றது PA இஸ் 25 சார். புரியுதா? ஸோ இது எப்படின்னு நமக்கு புரியுது இல்லை? அப்போ என்னோட PAன்றது which is 25. அப்போ என்ன கேட்குறாங்க, the ரோட்டாரோட ஆக்சலரேஷன்ஸ் will be equal. அப்போ ரோட்டார் எவ்வளோ ஆக்சலரேட் ஆச்சு, ரோட்டாரோட ஆக்சலரேஷன்ஸ்ன்றது ஆல்ஃபா தானே, நம்ம பார்த்தோம்ல. ஆக்சலரேஷன் இஸ் ஆல்ஃபா. யூனிட்டை நீங்கள் செக் பண்ணீங்கனாலும் என்னவா இருக்கும்பா, செகண்ட் ஸ்கொயராக இருக்கும். கரெக்டா? ஸோ ஆக்சலரேஷன்ஸோட யூனிட்டும் நமக்கு செகண்ட் ஸ்கொயராக இருக்கும். எஸ், இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே செகண்ட் ஸ்கொயராக தான் இருக்குது. அப்போ டெஃபினட்டாக நமக்கு என்ன தான் கேட்குறாங்கன்னா, தே ஆர் ஆஸ்கிங் த ஆல்ஃபா, தே ஆர் ஆஸ்கிங் டு ஃபைண்ட் ஆல்ஃபா, ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் நம்ம கிளாஸில் ஆல்ஃபாவை பார்த்தோமா சார்? எஸ், டெஃபினட்டாக ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு PA டிவைடட் பை M அப்படின்ற ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்தோம். ஸோ கரெக்டாக ஆக்சலரேஷன்ஸ் டிவைடட் பை மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோமா, இருக்கான்னு பாருங்க. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்லை. அப்போ தேர்ஃபோர் நம்ம இதே ஃபார்முலாவில் வேற மாதிரி கூட எழுதலாமா? ஸோ மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இல்லைன்னா அது எப்படி எழுதலாம்? ஸோ PA டிவைடட் பை SH divided by 180F. So இப்படி எழுதலாமா? So அப்போ alpha is equal to PA divided by SH divided by 180F. அப்போ இந்த 180F மேலே போயிடுமா? Yes, PA into 180 into F divided by S into H அப்படின்னு எழுதலாமா? ஜஸ்ட் இப்போ இதெல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன்.
அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஆக்சலரேஷன்ஸ் பவர்ன்றது which is 25 பா. ஃப்ரீக்வன்சி என்னப்பா? 50 பா. அடுத்ததா பவர் என்னப்பா? எஸ் 100. அடுத்ததா ஹெச் இனர்ஷியா கான்ஸ்டன்ட் என்ன? 4. தட்ஸ் இட்டா. இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன சார் வரும்? இந்த ஒரு ஜீரோவும் இந்த ஒரு ஜீரோவும் போகுது. ஸோ இப்போ இதுவும் அடிச்சிங்கன்னா which become 2. கரெக்டா? அடுத்ததா நெக்ஸ்ட்டு வேறு என்ன சார் இருக்குது? இஸ் 90. எஸ் இட் பிகம்ஸ் 90. அடுத்ததா 90 25. இப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன சார் கிடைக்கும் நமக்கு? ஆல்மோஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் நான் அடிச்சுக்கிறேன். ஸோ 8 6 4 24. ஓகே, 6 4 24. அப்போ 6.25. கிளியரா? அப்போ ஃபைனலாக என்னன்னா 6.25 into 90. ஸோ 6 என்னப்பா? ஸோ கிளியரா? 6 4 24. எஸ், அப்போ 6.25 தான் வருது. ஸோ பிஏன்றது தட் இஸ் 25. அடுத்ததாக 180 இன்ட்டு ஃப்ரீக்வன்சி 50. அடுத்ததாக கீழே எஸ்ன்றது 100. அடுத்ததாக ஹெச்ன்றது வினோனா எஸ் இனர்ஷியா கான்ஸ்டன்ட். ஹெச்ன்றது சாரிப்பா, இங்கே இனர்ஷியா கான்ஸ்டன்ட் ஹெச் என்ன போட்டிருக்கேன்? 10 போட்டிருக்கேன். இங்கே நான் வந்து நம்பர் ஆஃப் போல்ஸை அந்த 4ன்னு போட்டிருக்கேன். கிளியரா? அப்போ தேர்ஃபோர் இது 10. ஓகே, அப்போ தேர்ஃபோர் இங்கே கீழே இருக்கிறது என்னப்பா வரணும் நமக்கு? எஸ் இன்ட்டு 10. திஸ் இஸ் வாட்? கரெக்டாக இது எரேஸ் பண்ணிடுறேன். இனர்ஷியா கான்ஸ்டன்ட் இஸ் 10. ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ பிஏன்றது 25 பா. 180. ஃப்ரீக்வன்சின்றது 50. அடுத்ததாக எஸ்ன்றது 100. பவர் வந்து 100 MVன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக ஹெச்ன்றது என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ஃபோர் இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 போச்சு. அடுத்ததாக இது அடிச்சிங்கன்னா இட் பிகம் 2. ஸோ இந்த 2வையும் எதையும் அடிச்சிங்கன்னா இட் பிகம் 9. அப்போ தேர்ஃபோர் 25 into 9. ஸோ கிளியரா? 25 into 9. சார் 25 into 10 250. ஸோ 250லேருந்து ஒரு 25 கழிச்சிங்கன்னா தட் இஸ் 225 எலக்ட்ரிக் டிகிரிஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆன்சர் இதுதான். எஸ், ஆப்ஷனும் நமக்கு தெளிவாக இருக்குது. ஸோ அப்போது 225 டிகிரிஸ் தட் இஸ் இன்னும் எலக்ட்ரிக்கல் தான். இப்போ என்ன இருக்குன்னா எலக்ட்ரிக்கல் டிகிரி பர் செகண்ட் ஸ்கொயரில் இருக்குது. ஆப்ஷனும் எல்லாமே இருக்குது. எலக்ட்ரிக்கல் டிகிரி பர் செகண்ட் ஸ்கொயராக தான் இருக்குது. அப்போ மேட்ச் ஆகுதா? அப்போது ஆப்ஷன் ஏ. அப்போ இந்த ரோட்டாரில் எவ்வளோ ஆக்சலரேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 225 எலக்ட்ரிக்கல் டிகிரி. ஸோ 225 டிகிரி வந்து என்ன ஆகும்? ரோட்டாரு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ரோட்டார் என்னவாகும்? அவ்வளோ டிகிரி ஆக்சலரேட் ஆகும் சடனாக. ஸோ எதனால? நீங்கள் மெக்கானிக்கல் இன்புட்டை சடனாக ரைஸ் பண்ணிட்டீங்க, பட் எலக்ட்ரிக்கல் இன்புட்டில் நோ சேஞ்ச். அப்போ எலக்ட்ரிக்கல் இன்புட்டில் நோ சேஞ்சு, மெக்கானிக்கலில் நடந்த ரைஸ்னால என்னோட ரோட்டாரு 225 டிகிரி எலக்ட்ரிக்கல் டிகிரிஸ் வந்து ஆக்சலரேட் ஆகுது. ஸோ அப்போ திஸ் கிளியர் தானப்பா? ஈஸி தானே? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி அவங்க நிறைய முறை இந்த மாதிரி ரோட்டாரோட இனர்ஷியாவிலேருந்து அடுத்து அதோட பவர்ல இருந்துலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்த எக்ஸாம்ஸில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நமக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணிட்டு போங்க, எதையும் மிஸ் பண்ணாதீங்கப்பா. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் அதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி லேர்ன் பண்ணிட்டீங்கனாலே ஈஸியாக இந்த மாதிரி கொஷின்ஸை ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஓகே, இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட்